வணக்கம் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு அதிரடி 2 முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அரசு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏப்ரல் 2026 முதல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு முக்கிய மாற்றங்களை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாதமே ரேஷன் பொருட்களை நம்ம மாதம் எந்த மூல முடுக்கில் இருந்தாலுமே ரேஷன் அட்டை வைத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கனாலும் ரேஷன் பொருட்கள் அப்படின்றத வாங்கிக்க முடியும். ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக. இந்த ரேஷன் அட்டைக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை மற்றும் மத்திய மாநில அரசுகளோட சலுகைகள்னு சொல்லி நிறைய விதமான புதிய அறிவிப்புகளாக இருக்கட்டும் சலுகைகளாக இருக்கட்டும் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்கு மக்களுக்கு. இந்த நிலையில ரேஷன் கடையில் போடக்கூடிய அரிசி, கோதுமை, பருப்பு, சர்க்கரை போன்ற மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் 3 மாதத்திற்கு தேவையான அனைத்து ரேஷன் பொருட்களையும் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா தானியங்களை சேமிக்கிறதுக்கு கிடங்கு கம்மியாக இருக்கிறதுனாலையும், இது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் இந்த அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் கொஞ்சம் கூட தாமதிக்காம ரேஷன் கடையில் போட்டு உங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்களை வாங்கி பயனடைந்துக்கோங்க 3 மாதத்திற்கு. இரண்டாவது முக்கிய அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேஷன் அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபருமே உங்களோட EKYCயை கம்பல்சரி கட்டாயமாக அப்டேட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அறிவிப்பை இந்த ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்காங்க. ரேஷன் அட்டையில் இருக்க ஒரு நபர் கூட நீங்கள் அப்டேட் பண்ணாமல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாதத்துல இருந்து ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய பெயர் தற்காலிகமாகவோ இல்லை நிரந்தரமாகவோ நீக்கம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரேஷன் பொருட்களும் கிடைக்காம குறைவான ரேஷன் பொருட்கள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு இருந்ததை விட பெறுவீங்க அப்படின்றத அரசு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ரேஷன் அட்டை வைத்து நீங்கள் எந்த இடத்துலையுமே ரேஷன் கடையில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் அரசு அறிவிச்சிருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய வேலையில் நிறைய மக்கள் ரேஷன் அட்டை விண்ணப்பம் செஞ்சுருப்பீங்க. நிறைய மக்கள் ரேஷன் அட்டை தொலைந்திருக்கும். அதை புதிதாக விண்ணப்பம் செஞ்சு வாங்குறதுக்காக காத்துட்டு இருப்பீங்க, விண்ணப்பம் செஞ்சுட்டு இருப்பீங்க. அனைவருக்குமே இது தற்காலிகமாக நிறுத்தப்படும் அப்படின்னும் சட்டசபை தேர்தல் முடிந்த பிறகு மே 18க்கு மேலே செயல்படும் அப்படின்ற மாதிரி அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்கிறவங்க விண்ணப்பம் செய்யலாம், திருத்தங்கள் மேற்கொள்கிறவங்க திருத்தங்கள் மேற்கொண்டுக்கலாம். எல்லாமே அப்டேட்டும் இதற்கப்பல் தான் நடக்கும். ஸோ நீங்கள் தாமதப்படுத்தாமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அனைத்து அறிவிப்புமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.